இந்த மோடி 3.0 முதல் கேள்வி என்னன்னா, இது தாக்கு பிடிக்குமா? அதாவது வர 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் இவங்க ஆட்சி நிலைக்குமா? ஏறக்குறைய 10 வருடம் கழித்து கோலிஷன் ஈரா வந்திருக்கு. கோலிஷன் நல்லதா நாட்டுக்கு கெட்டதா? நிறைய அந்த சிக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் பதவி பிரமாணமே ஏற்கல, அதுக்குள்ளேயே விரிசல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் போஸ்ட் வரை கேட்குறாங்க, ராஜ்யசபாவுடைய டெப்டி சேர்மன் போஸ்ட் கொடுங்கன்ட்டு அவங்க அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ஹோம் மினிஸ்ட்ரியை கூட அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு முக்கியமானது இந்த அக்னிவீர் ஸ்கீமை எடுத்துருங்கன்றாங்க. இப்போ அக்னிவீர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர், அது பயங்கரமாக லான்ச் பண்ணாங்க மோடி 2.0ல. ஆனால் அது ஒரு ப்ரீ கண்டிஷனாக இவங்க போடுறாங்க. இப்போ கீ பொசிஷன்ஸ் ரயில்வே, டிஃபென்ஸ், ஹோம், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் நாங்கள் வச்சு போன்றாங்க. ஸோ ஒரு பெரிய குழப்பங்கள் தான் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இவங்க மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரை நீங்கள் ஈடியை வச்சு இது பண்ணுவீங்க, அவங்க டெயின்டட் லீடர்ஸ், அவங்க கரப்ஷன் சொல்லாங்க. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்துட்டோடனே அவங்க மேலே கேஸ் வித்ட்ரா ஆயிடுது. அப்போது நாங்கள் எப்படி மக்கள்கிட்ட அதை ரீச் பண்ண முடியும்? 8ஆம் தேதி நடக்க இருந்தது 9ஆம் தேதிக்கு மாற்றிட்டாங்க பதவி பிரமாணம். 8ஆம் தேதி தானே ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அது நல்ல நம்மளுடைய பிரதமருக்கு ராசியான நம்பர் 8, அதனால தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ 9 ஈவினிங்க்கு மாற்றிட்டாங்க. என்ன காரணம்? இப்போ வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். மோடி 3.0 வர சண்டே நம்மளுடைய ராஷ்டிரபதி பவனில் நம்மளுடைய பிரசிடெண்ட் வந்துட்டு அந்த பதவி பிரமாணம் செய்யவிருக்கிறார்கள். ஸோ புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. இந்த மோடி 3.0 முதல் கேள்வி என்னென்னா, இது தாக்கு பிடிக்குமா? அதாவது வர 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் இவங்க ஆட்சி நிலைக்குமா? என்னென்ன சேலஞ்சஸ் வரலாம்? இந்த கோலிஷன் கவர்மெண்ட்டுன்னு புதுசாக இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப காலம் கழிச்சு, ஏறக்குறைய 10 வருடம் கழித்து கோலிஷன் ஈரா வந்திருக்கு. கோலிஷன் நல்லதா நாட்டுக்கு கெட்டதா? சரி, இந்த மோடி 3.0ல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்னுடைய பர்சனலாக என்னுடைய ஆசைகள் மோடி 3.0ல என்னெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்புகள்? ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது அடுத்த பிரதமர் யார், பிஜேபி பின்னடைவு அப்படின்னு. ஸோ அதில் வந்துட்டு 3 சினாரியோ சொல்லியிருந்தேன். முதல் சினாரியோ தான் இப்போ ஆயிருக்கு. முதல் சினாரியோ என்னென்னா, மோடி தான் பிரதமராக கண்டினியூ ஆவார். ஆனால் நிறைய சிக்கல்கள், அதாவது நிறைய எனக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடு, அந்த மினிஸ்ட்ரி கொடுலாம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு எனக்கு இத்தனை மினிஸ்ட்ரி போஸ்ட் வேணும் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி நம்ம பிரதமரே, இப்போ இருக்கிற பிரதமரே கண்டினியூ ஆகிறனாலும், ரெண்டாவது வந்துட்டு ராஜ்நாத் சிங் அவர்களோ இல்லைன்னா நிதின் கட்கரி அவர்களோ இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு, மூணாவது மல்டிபிள் பர்சன்ஸை சொன்னேன். ஸோ இப்போ முதல் சினாரியோ தான் அரங்கேறி இருக்குது. அதாவது நம்மளுடைய இப்போ இருக்கிற பிரதமரே நரேந்திர மோடி அவர்களே கண்டினியூ ஆகிறாரு. ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த சிக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் பதவி பிரமாணமே ஏற்கல, அதுக்குள்ளேயே விரிசல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, முதல்ல பார்த்திங்கன்னா பீகார் அவருடைய ஜனதா தள் யுனைடெட் நிதிஷ்குமார்கள் அவருடைய கட்சி இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த அக்னிவீர் ஸ்கீம் அதை முதல்ல எடுத்துருங்க, அதனால் எங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்குன்னு. ஸோ இது மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஆந்திர பிரதேஷ். அதாவது நிறைய பணம் அவர்களுக்கு தேவை, நியாயமானது தான். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து திடீர்னு ஒரு புது ஸ்டேட் உருவாகி அவங்களுடைய கேபிட்டல் சிட்டியான ஹைதராபாதே தெலங்கானாக்கு போயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுற ஸ்டேட் அது. ஸோ அது ஒரு இது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க 6 இது கேட்குறாங்க. லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் போஸ்ட் வரை கேட்குறாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, அது பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, லோக்சபா ஸ்பீக்கருக்கு எதுக்காக அவ்வளோ கேட்கணும், அது என்ன பெரிய இதா அப்படின்னு. ஏன் கேட்குறாங்க லோக்சபா ஸ்பீக்கர்? காரணம் என்னென்னா, போன 2019 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடைய பார்ட்டியில் இருந்த எம்பிஸ் 2/3 வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, இப்போ இவர்கிட்ட ஒரு 16 சீட்டு இருக்குது, ஜனதா தள் யுனைடெட் கிட்டேயும் ஒரு 12 சீட் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மேஜிக் நம்பர் 272 தாண்டணும். இப்போ இவங்க சேர்த்துக்கிட்டு பின்னாளில் ஒருவேளை இடி வச்சோ ஏதாவது ப்ரெஷர் கொடுத்து இந்த 2/3 எடுத்துட்டா தனியாக அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்கல்ல, அதற்காக தான் இந்த லோக்சபா ஸ்பீக்கர். அதற்கு எதற்கு என்ன சம்பந்தம்?
காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷனை யார் டிசைட் பண்ணுவான்னா 10th ஷெட்யூல், இந்தியன் கான்ஸ்டியூஷன் 10th ஷெட்யூல் பிரகாரம் ஸ்பீக்கர் தான் ஃபைனலாக டிஸ்குவாலிஃபையா இல்லையான்னு முடிவு பண்ணணும். ஸோ இந்த சூழலுக்காக தான் இவர் லோக்சபா ஸ்பீக்கர் இதை கொடுங்க அப்படின்றாரு. பின்னாளில் இவர் எம்பி அவங்க எடுத்துடக்கூடாதுன்னு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஜேடியு ராஜ்யசபாவுடைய டெப்டி சேர்மன் போஸ்ட்டு கொடுங்கன்ட்டு அவங்க அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லோக்சபா ஸ்பீக்கர் கேட்டதுக்கான காரணம். அது இல்லாமல் இவங்க நிறைய கேட்குறாங்கன்றாங்க. வெளியில் தெரிந்தது, உள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் ஹோம் மினிஸ்ட்ரியை கூட அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்கன்றாங்க. ஆனால் இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கேட்குறது எஜுகேஷன், ஹெல்த்து, யார் நான் சொல்கிறது தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒரு 6 கேபினெட் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் எம்ஓஎஸ் ஃபினான்ஸும் கேட்குறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஃபினான்ஸில் எம்ஓஎஸ் கேட்குறாங்க, ஃபினான்ஸில் தான் இடிலாம் வரும். ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேடியு அவங்களும் பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க, அது ஒரு ஃபஸ்ட் இது. இன்னொன்று, இந்த என்டிஏவுடைய கன்வீனர் போஸ்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதே என்டிஏ கன்வீனர் போஸ்ட்டை தெலுங்கு தேசம் பார்ட்டியும் கேட்குறாங்க. ஏன் அந்த என்டிஏ கன்வீனர்னா, அந்த என்டிஏ கன்வீனர் சாதாரணமாக இந்த மாதிரி கோலிஷன் கவர்மெண்ட்டில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று போட்டுருவாங்க. இதெல்லாம் மினிமமாக இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு ஒரு கன்வீனர் முன்னே வந்துட்டு வாஜ்பாய் காலத்தில் யாருன்னா ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அவர்கள் இந்த மாதிரி இருந்தார் கன்வீனராக. அது ஒரு குரூஷியல் போஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்ட்டை கொடுங்கன்னு 2 பேரும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அது இல்லாமல் பீகாருக்கு ரயில்வே மினிஸ்ட்ரி கொடுத்தே ஆகணும். அப்புறம் ஜல் சக்தி, இந்த மாதிரி அவர் வந்துட்டு எதிர்பார்க்குற ஒரு 4-5 கேபினெட் மினிஸ்டர். முக்கியமானது இந்த அக்னிவீர் ஸ்கீமை எடுத்துருங்கன்றாங்க. இப்போ அக்னிவீர் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலர், அது பயங்கரமாக லான்ச் பண்ணாங்க மோடி 2.0ல். ஆனால் அது ஒரு ப்ரீ கண்டிஷனாக இவங்க போடுறாங்க. இப்போ என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அக்னிவீர்ன்றது அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஜவான்ஸ் வந்துட்டு வெறும் 4 வருஷம் தான் இருக்க முடியும். இதற்கு முன்னாடி அக்னிவீருக்கு முன்னாடி என்னென்னா ஒருத்தர் ஆர்மியில் சேர்ந்தால் 16 வருஷம் இருக்கலாம். ஆனால் இந்த அக்னிவீர் ஸ்கீமில் வெறும் 4 வருஷம். ஸோ பீகாரில் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு வந்துட்டு ஆர்மியில் சேரணும்னு ஒரு ஆசை உண்டு. அதற்காக அவங்க பயங்கர ப்ரிப்பரேஷன், அந்த பேசிக் எஜுகேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது அவங்களுக்காக அதனால் கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருச்சுன்ட்டு நிதிஷ்குமார் அவர்கள் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அக்னிவீர் ஸ்கீம். ஸோ இது சொல்கிறதுல தப்பு எதுவும் கிடையாது. உண்மையான காரணமும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அக்னிவீர் ஸ்கீம் வந்துட்டு ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஏன்னா பென்ஷன் வரைக்கும் பே பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு அக்னிவீர் அப்படின்னு ஒரு ஸ்கீமை பேக்கேஜ் பண்ணி 4 வருஷத்துலேயே அனுப்பிச்சிடலாம். ஆனால் அதில் இன்எஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 வருஷத்துலேயே ஒருத்தர் வெளியில் போயிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க கற்றுப்பாங்க, ஒரு நல்ல ட்ரெயின் ஆவாங்க. அந்த டைமில் அவங்கள வெளியில் அனுப்புனா அது சரியில்லை. இன்னொன்று, அவங்க வெளியே போய் என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன வேலை செய்வாங்க அந்த ஏஜில்? ஸோ அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இராணுவத்திலே நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்களாம், உயர் அதிகாரிகள். இருந்தாலும் அக்னிவீர் ஸ்கீம் வந்துச்சு. ஸோ அதை இவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. நிறைய கேபினெட் மினிஸ்ட்ரி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சரையும் கேட்குறாங்க. இதே அக்ரிகல்ச்சரை ஜனதாதள் செக்யூலர் கர்நாடகாவில் பிஜேபியோடைய ஒரு ஹெச்டி குமாரசாமி அவர் என்ன கேட்குறாரு, என்ன அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக ஆக்குங்கன்னு. அது ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. என்ன காரணம்னா, அவருடைய சப்போர்ட் பேஸ் வந்து நிறைய ஃபார்மிங் கம்யூனிட்டி. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ரயில்வேவையே தெலுங்கு தேசம் பார்ட்டி வேணுன்றாங்க, ஜனதாதள் யூனியன் வேணுன்றாங்க. அதற்கு அடுத்தது லோக் ஜன்சக்தி பார்ட்டி அப்படின்னு சிராக் பாஸ்வான் பீகாரில் கூட்டணி. அவங்கக்கிட்ட ஒரு 5 சீட்டு என்னமோ இருக்குது, எம்பி சீட்டு. அவங்களும் ஒரு கூட்டணி கட்சி. அவங்க ஏன் ரயில்வே கேட்குறாங்கன்னா, இவருடைய சிராக் பாஸ்வானுடைய அவங்க அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் ஒரு காலத்தில் ரயில்வே மினிஸ்டராக இருந்தார். ஸோ ரயில்வே எங்களுக்கு வேணும்னு அவங்களும் கேட்குறாங்க. பீகாரோடைய நிதிஷ்குமார் அவர் வந்துட்டு ஒரு காலத்தில் ரயில்வே மினிஸ்டராக இருந்தார். அதனால் ரயில்வே போர்ட்ஃபோலியோ இப்போ ஜேடியூக்கு வேணுன்றாரு. அது இல்லாமல் நிறைய கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட்டும் கேட்குறாரு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் போஸ்ட்டும் கேட்குறாரு. இதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவங்க தான் 240 சீட் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு இல்லை கீ பொசிஷன்ஸ் ரயில்வே, டிஃபென்ஸ், ஹோம், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் நாங்கள் வச்சு போன்றாங்க. ஸோ ஒரு பெரிய குழப்பங்கள் தான் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இவங்க மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா, ஷிண்டேன்னு ஒருத்தர் இருக்கார்ல, சிவசேனா, அவர் வந்துட்டு ஏற்கனவே பிஜேபியில் சிவசேனாவை உடச்சி இவங்களோட வந்தவர். அப்போத்துலேருந்தே ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சான், எங்களுக்கு ஒன்றுமே கேபினெட் பொசிஷன் தரலன்னு. இப்போ அவரும் எதிர்பார்க்குறாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சான்னு ஒருத்தர்
அவங்களுடைய கட்சி பார்த்தீங்கன்னா ஜீதாராம் மாஞ்சி அவர் ஒரு கேபினெட் பொசிஷன் கேட்குறாரு. இதில் எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தர முடியாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனால் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 75 அப்படின்னு ஒரு இருக்குது. அதில் 1A என்ன சொல்லுதுன்னா 15% லோக்சபா மெம்பர்ஸ் லோக்சபா மெம்பர் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோ அதோடைய 15% தான் மேக்ஸிமம் நீங்கள் மினிஸ்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இஷ்டத்துக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி 543 லோக்சபா மெம்பர்ஸ்னால் 15% தான் கொடுக்க முடியும். அப்போ மொத்தமே 81 சீட்டு தான். இந்த 81 மினிஸ்டர்ஸ்குள்ளேயே, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் MOSவாங்க. ஸோ இந்த 3 சேர்த்தே 81 தான் மேக்ஸிமம். இப்போது இத்தனை பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கீ போர்ட்ஃபோலியோஸ் வேறு கொடுத்துட்டா உங்கள் கண்ட்ரோல் போயிடும். ஸோ இது ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் போகுது. அதே சமயத்தில் இதுதான் கோலிஷன் கவர்மெண்ட்டு. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, அல்ல அமித்ஷா அவர்கள் தான். இப்போ யார் பார்கெயின் பண்ணுறதுன்னா அந்த கோலிஷன் பார்ட்னர்ஸோட அமித்ஷா அவர்கள், JP நட்டா அவர்கள், அப்புறம் ராஜ்நாத் சிங் அவர்கள், இவங்க 3 பேர் தான் கோலிஷன் பார்ட்னர்ஸோட இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்கள அதை நம்ம அமித்ஷா பயங்கர ஹார்ட் பார்கெய்னர் ஆச்சே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், நிறைய பேர் யோசிப்பீங்க. அது எப்போன்னா நீங்கள் உங்கள் பொசிஷன் நீங்கள் இதுவரை மோடி 1.0 மோடி 2.0 ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ராங் பொசிஷன். யாருடைய சப்போர்ட் அலைஸ் NDA பார்ட்னர்ஸ்லாம் இல்லாமலே தனி பெரும்பான்மை 282 லோக்சபா சீட்டு தேவை. எவ்வளோ 272 இருந்தால் போதும் கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு. 2014 2019 303 சீட்டு. அப்போது பேருக்கு தன்னுடைய கோலிஷன் பார்ட்னர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க இல்லைன்னா கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகாது. இன்னொரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ இவராக இருக்கட்டும் தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், இல்லைனா ஜனதாதள் யுனைடெடுடைய நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த காலத்திலேருந்தே கோலிஷன் வெட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய், இவர் யாருன்னா நம்மளுடைய இப்போ இருக்கிற பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுக்கெல்லாம் குருநாதர். அந்த காலத்தில் இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி, இவங்க தான் ஜாம்பவான்கள். அவங்க கோலிஷன் கவர்மெண்ட்டில் இவங்க வந்துட்டு அந்த கோலிஷனில் இவங்க வெட்டரன்ஸு. ஆனால் யாரை சொல்கிறேன், நம்மளுடைய TDP சீஃபாக இருக்கட்டும் இல்லை JDU சீஃபாக இருக்கட்டும், ஆனால் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ இவங்கெல்லாம் கோலிஷன்றதை பார்க்கவே இல்லை இது வரைக்கும். ஸோ கோலிஷன் வேறு மாதிரி தான் ஹார்ட் பார்கெனிங்லாம் இருக்கும். ஸோ விட்டு கொடுக்கணும், எல்லோரையும் அரவணைச்சு செல்லணும், அதே சமயத்தில் எங்கே இதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லணும். ஸோ இது ஒரு தனி இது. அந்த காலத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அதனால தான் எல்லோருமே புகழ்வாங்க, அவரை மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ நல்லா ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான், எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போவார். ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்துடணும். மோடி 1.0 மாதிரியோ 2.0 மாதிரியோ இருக்க முடியாது. சரி, RSS என்ன பண்ண போகுது? அதான் ஒருத்தர் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் ஓகே, கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா, இன்னைக்கு பிரிண்டில் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொன்னார், RSSஐ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதெல்லாம் இல்லை, இந்த மோடி 3.0 2.0 மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வேணால் பிரிண்டில் இன்றைக்கி இதை பாருங்கள். RSS உடைய முக்கியமான லீடர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இதை தோற்றதுக்கு முக்கிய காரணம் 2 முக்கிய காரணம் சொல்கிறாங்களாம். ஒன்று, வெறும் மோடி அவர்களை மட்டும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, நாங்கள் எத்தனையோ வாட்டி சொன்னோம். 2வது, இந்த வாஷிங் மெஷின் அந்த கான்செப்ட் தான் இத்தனை பேர் மத்தியில். ஏன்னா வாஷிங் மெஷின்றது என்னென்னா, ஒரு சிலரை நீங்கள் ED வச்சு இது பண்ணுவீங்க, அவங்க டெயின்டட் லீடர்ஸ், அவங்க கரப்ஷன் சொல்லாங்க. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்துட்டோன்னே அவங்க மேலே கேஸ் வித்ட்ரா ஆயிடுது. அப்போது நாங்கள் எப்படி மக்கள்கிட்ட அதை ரீச் பண்ண முடியும்? இன்னொன்று, இந்த மாதிரி வேற்று கட்சிகள்லேருந்து வரவங்கக்கிட்ட அந்த கொள்கை பிடிப்பு இல்லை. RSSக்குன்னு RSSோட இது தானே BJP, அதுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது. ஸோ அது தப்பு. ஸோ அவங்கள அது ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னு RSS லீடர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்களாம். இது எல்லாம் நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியில் கேட்கவே முடியாது. அதுதான் இப்போ மோடி 3.0 ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்சு. சரி, இது சஸ்டெயின் ஆகுமா? தாராளமாக சஸ்டெயின் ஆகும். ஏன்னா 240 சீட் இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் 272 தேவை. ஆனால் மோடி 2.0 மாதிரி இருக்க முடியாது. வேறு மாதிரி அணுகுமுறை, அரவணைத்து எல்லோரையும் கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கும், அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு வாட்டி சொன்னார், அந்த 2001 பார்லிமெண்ட் அட்டாக் நடந்த உடனே முதல் ஃபோன் கால் அவருக்கு யார் வந்துச்சான்னா சோனியா அம்மையார்கிட்ட இருந்து வந்துச்சான். வந்துட்டு உடனே கேட்டாங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, பார்லிமெண்ட் அட்டாக் ஆகுதுன்னு பதட்டத்தோடு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? இல்லை, நானும் இப்போ தான் கிளம்புறேன்.
இதுதான் அப்போசிஷன் லீடருக்கும் ரூலிங் பார்ட்டியோடைய பிரைம் மினிஸ்டருக்கும் உள்ள இது அப்படின்னு, அதுதான் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னார். அந்த காலத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பி சிதம்பரம் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி, அருண்ஜேட்லி அவர்கள் பிஜேபி கட்சி, ரெண்டு பேரும் அந்த செஷன் நடக்கும்போது அவ்வளோ சண்டை போட்டுப்பாங்களாம் எங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே. அதே சமயத்தில் ஒன்ஸ் அந்த செஷன் முடியும் போது வெளியில் வந்து அந்த சென்ட்ரல் ஹாலில் வருவாங்களாம். அங்கே கேன்டீனில் ரெண்டு பேரும் சிரித்து அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கல்ச்சர் மாற வேண்டும். அப்போ தான் மோடி 3.0 சஸ்டெயின் ஆகும். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா 8ஆம் தேதி நடக்க இருந்தது 9ஆம் தேதிக்கு மாற்றிட்டாங்க பதவி பிரமாணம். 8ஆம் தேதி தானே ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அது நல்ல நம்மளுடைய பிரதமருக்கு ராசியான நம்பர் 8, அதனால தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ 9 ஈவினிங்க்கு மாற்றிட்டாங்க. என்ன காரணம் இப்போ சொல்கிறாங்கன்னா, இல்லை வேர்ல்டு லெவலில் நிறைய லீடர்ஸ்லாம் வரப்போகிறாங்க பதவி பிரமாணம், அவங்க வர்றதுக்காகன்னு. ஆனால் உண்மை காரணம் என்னென்னா, இன்னும் அவங்களால அந்த நம்பர்ஸ் இது யாருக்கு கொடுக்குறது அது யாருக்கு கொடுக்குறதுன்னு இன்னும் அக்ரிமெண்ட் பண்ண முடியலையாம். ஸோ வெளியில் தெரிஞ்சதுலே இவ்வளோ டிஃப்ரென்ஸு, உள்ள ஈவன் டெப்டி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கூட ஒரு சாரார் கேட்குறாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். மோடி 2.0 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இப்போ 3.0 இதுதான் கோலிஷன் கவர்மெண்ட்றதை உணர்ந்து அதை மாதிரி போனோம். சரி, கோலிஷன் கவர்மெண்ட் நல்லதா கெட்டதா? ஏன்னா ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருந்துச்சுன்னு வைங்களேன், தாராளமாக டெசிஷன் எடுத்து டக்குன்னு போகலாம்ல. கோலிஷன் கவர்மெண்ட்னா இவங்கள கேட்கணும் அவங்கள கேட்கணும். ஸோ இது சரியாக போகுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைன்னுவாங்க. என்னை பொறுத்தவரை இல்லை, கண்டிப்பாக கோலிஷன் கவர்மெண்ட் தான் இந்தியா மாதிரி டெமோக்ரஸிக்கு நல்லது. இல்லையா ஜிடிபிலாம் அப்போ க்ரோத் ரேட்லாம் டெசிஷன்லாம் ஒழுங்காக எடுக்க முடியாதுன்னா, டெசிஷன் பார்த்தீங்கன்னா இதுவரை கோலிஷன் கவர்மெண்ட்ஸில் தான் பயங்கரமாக எடுத்துருப்போம். எப்போ அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டு அதை அப்போ கோலிஷன் கவர்மெண்ட் தானே. அடுத்தது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியா யூஎஸ் நியூக்ளியர் ட்ரீட்டி அவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு, அது கோலிஷன் கவர்மெண்ட் தானே. சரி, அப்போ ஜிடிபி க்ரோத் ரேட்லாம் எக்கனாமி வளருமா? எக்கானமி நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சி எப்போ நடந்துச்சுன்னா 2 ஈராலங்க. ஒன்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் பாரதிய ஜனதா கட்சி, டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சி. அந்த க்ரோத் ரேட்டை அதற்கு முன்னாடியும் பண்ணலை, அதற்கு அப்புறமும் பண்ணலை. ஸோ இது வந்துட்டு இந்த கோலிஷன்னா டெசிஷன்ஸ் எடுக்க முடியாதுன்றது தவறான இது. இன்ஃபேக்ட் அதுதான் டெமோக்ரஸி. எல்லாம் சேர்ந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகும். எடுத்தோம் கவுத்தோன்னு டெசிஷன் எடுக்க முடியாது கோலிஷன் கவர்மெண்ட்டில். இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி உணர வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கோலிஷன் கவர்மெண்ட்டு சக்ஸஸ் ஆச்சுனாலும் ஆகலைனாலும் தெலுங்கு தேசம் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு அடுத்த 5 வருஷம் சீஃப் மினிஸ்டர். ஸோ அவர் சஸ்டெயின் ஆக போகிறாரு. அடுத்தது நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அடுத்த வருஷம் வரைக்கும் அவர் சிஎம் பீகாரில். ஸோ இப்போ இமீடியட்டாக இந்த கவர்மெண்ட் சஸ்டெயின் ஆகணும்னா இவங்களெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு போனால் தான் நல்லது. இன்னொன்று, இந்த மாதிரி ஸ்ட்ராங் நிறைய மற்ற கட்சியிலேருந்து மினிஸ்டர்ஸ் வர்றது எப்பயுமே நல்லது. இந்த ஒரு நல்ல இது இருக்கும் திருக்குறள், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஸோ ஸ்ட்ராங்காக ஒருத்தர் நம்மளை பற்றி நீ இது தப்பு பண்ணுற இது கரெக்டாக பண்ணுற அப்படின்னு ஒருத்தரை கூட வச்சில்லாமல் எல்லோரும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எஸ் சார்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையில் தான் முடியும். யாரும் நம்மளை கெடுக்க ஆள் இல்லைனாலும் அந்த மன்னன் கெட்டுருவானோ. ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ராங் மினிஸ்டர்ஸ்லாம் சுற்றி வச்சுருந்தா ரொம்பவே நல்லது. இந்த கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல கோலிஷன் தான் இருக்கும். பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னென்னா, யாருக்கு நம்ம அப்சல்யூட்டாக ஒரு பவரை கொடுத்தாலும், இப்போ மதர் தெரேசாவையே கூப்பிட்டு உட்கார வச்சு 350 லோக்சபா எம்பிஸ் கொடுத்தா அவர்களும் இந்த பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதாகிடுவாங்க. இதுதான் வரலாறு சொல்லுது. ஸோ எப்பயுமே இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த இதுதான் கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் தான் எப்பயுமே நல்ல க்ரோத் ரேட்டை கொடுத்துருக்கு, நல்ல டெசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குன்னு வரலாறு சொல்லுது. கோலிஷன் கவர்மெண்ட் இது சஸ்டெயின் ஆகுமா? தாராளமாக சஸ்டெயின் ஆகலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த கோலிஷன் தர்மாவை ஒழுங்காக கொண்டு போகலன்னா பார்த்தீங்கன்னா முதல் இந்தியாவில் எப்போ கோலிஷன் கவர்மெண்ட் வருது 1977. ஆனால் கொஞ்ச நாள்லேயே சஸ்டெயின் பண்ண முடியல, 1 வருஷம் 2 வருஷத்தில் உளுந்துருது. இதே மாதிரி 1989 90 நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, 96 97. அதற்கப்புறம் இந்த கோலிஷன்னா இப்படி தான்ப்பா நடத்தணும்னு யார் கொண்டு வந்தான்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அப்படி அவ்வளோ அருமையாக கொண்டு போனார். அதற்கு அடுத்தது
டாக்டர் மன்மோகன் சிங் அவரும் அழகாக கொண்டு போனார். ஸோ அந்த மாதிரி இது பண்ணால் தாராளமாக இது 5 வருஷத்தை இந்த மோடி 3.0 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஒருவேளை இல்லைன்னு வைங்களேன், அடுத்த செகண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். அது என்னது செகண்ட் ஆப்ஷனு? நிதின் கட்கரி அவர்களோ இல்லைன்னா ராஜ்நாத் சிங் அவர்களோ. இப்போதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் நான் அன்றைக்கி சொன்ன வீடியோவில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் சாய்ஸு இது ஒழுங்காக இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் ஆகும், அதுவும் இல்லைன்னா தேர்ட் சாய்ஸ் ஆகும். ஸோ இப்போதுக்கு ஃபஸ்ட் சாய்ஸு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நம்ம நம்புவோம். சரி, என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னங்க? இந்த மோடி 3.0 என்னை பொறுத்தவரை நம்மளுடைய பிரதமர் 2 டேர்ம் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. 3வது டேர்ம் எனக்கு தெரிந்தவரை இதற்கு மேலே அவர் இருக்கணும்னு நினைக்க மாட்டார். ஏன்னா இது இந்த டேர்ம் எண்டிலே இந்த 5 வருஷம் எண்ட் ஆகும்போது, அதாவது 2029 அவர் மோஸ்ட்லி 80 வயசை தாண்டிடுவார். ஸோ இந்த டேர்மை அவர் ஏன் ஒரு ஜவஹர்லால் நேரு மாதிரியோ அடல் பிஹாரி வாஜ்பாய் மாதிரியோ டாக்டர் மன்மோகன் சிங், அதாவது வரலாறு பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான டேர்ம். அதற்காக நான் இதற்கு முன்னே 2 டேர்ம் சரியில்லைன்னா சொல்ல வரல. ஆனால் அந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பை கொண்டு வரதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அழகான ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டை வச்சு நல்ல ஜிடிபி growth ரேட் கொடுத்தா இது என்னுடைய முதல் ஆசை. இதே இந்த மோடி 3.0 இவருடைய இந்த மோடி 2.0 2 பின்னடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எதிரின் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பாகிஸ்தான் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா இந்தியாவை சுற்றி அத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சரியாக ஹேண்டில் பண்ணல. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒருத்தர் நல்ல ப்ரெஸ்ஸில் டிஃபெண்ட் பண்ணுறாருன்றதுக்காக ஒரு நல்ல மினிஸ்டர்னு நம்ம நினைக்கக்கூடாது. யார் நல்ல, அதற்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் இதில் மோடி 1.0. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ஸ்மேனை போட்டால் நல்லது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான ரீசன் இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவு அடைந்ததுக்கு, சீட்டு குறைஞ்சதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் யார் குரூஷியல்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து நல்ல திறமை அற்றவர்கள்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் அவங்க இதுக்கு சூட் ஆகலை, வேறு ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துடலாம். இதற்கு அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேணுங்க. ஸ்ட்ராங்ன்றது வெறும் நம்ம ப்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது அப்படி இல்லை. அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு நல்ல இது பண்ணி நல்ல ஜிடிபி growth ரேட் ஆக ஆக அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வேலை வாய்ப்பு நிறைய ஏறும். ஸோ இந்த மாதிரி குரூஷியல் பிஜேபியை தான் இந்த மாதிரி குரூஷியல் மினிஸ்ட்ரிஸை வச்சிருக்கிறது நல்லது. அதை கோலிஷன் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த சாய்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் இந்த வாட்டி, ஏன்னா இப்போ என்னங்க அவர் இதான் லாஸ்ட் இந்த டென்யூரை ஒரு கோல்டன் டென்யூராக மாற்றிட்டு அதற்கப்புறம் 2029 அப்புறம் அவருடைய ஸ்டேட்டான குஜராத்தில் சபர்மதி நதிக்கரையில் அவர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், ஹிஸ்ட்ரியில் நின்றுவார். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகணும். அதுக்கு அடுத்தது இந்த வரப்போகிற 5 இயர்ஸ் அவர் என்ன பண்ணலாம், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன், நிறைய அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது பல ஸ்டேட்டில். அங்கேக்கெல்லாம் நான் கேம்பெயின் போக மாட்டேன், நான் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் லெவலில் இதெல்லாம் பார்ப்பேன். பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும்னு அவர் நினைப்பார், கண்டிப்பாக நடக்கட்டும். அதே சமயத்தில் அவர் அந்த ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அங்கே போகாமல் அங்கே மற்ற மினிஸ்டர்ஸு, அவங்க பார்ட்டி லீடர்ஸ் அவங்கெல்லாம் கேம்பெயினில் போயிட்டு நான் இதற்கெல்லாம் அப்போ ஒரு பிரசிடென்ட்னும் போது எல்லா கட்சிகளுக்கும் அபோவ். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த லோக்கல் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்தது மோடி 2.0 ஒரு முக்கியமான இது என்னன்னாங்கன்னா, மைனாரிட்டிஸ்க்கு ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னு. ஆனால் நம்மளுடைய பிரதமரே என்ன சொன்னார் ஒரு இதிலெல்லாம், இல்லை எனக்கு எல்லோரும் சமம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலலாம் சொல்லியிருந்தார். அதை இந்த டென்யூரில் அவர் விசிபிள் ஆக்கிடலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு இஃப்தார் பார்ட்டி இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் இந்த வாட்டி எப்படி இந்த 5 வருஷம் அதற்கப்புறம் நான் 29 மேலே இந்த அரசியலில் இருக்க போகிறதில்ல. ஸோ நிறைய இஃப்தார் பார்ட்டிஸு மற்ற எல்லா மதத்தினரும் அப்படின் போது அவர் பண்ண ஆரம்பித்தார்னு வைங்களேன், அது கடன்னு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஏற்கனவே இல்லைன்னு சொல்லலை, அதை நல்லா ரிஃப்ளெக்ட். சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபோவ் சஸ்பிஷன் வாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஷுட் பி அபோவ் சஸ்பிஷன். அந்த சந்தேகம் கூட வரக்கூடாது, எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். அதற்கு அடுத்தது நம்ம நாட்டை சுற்றி நிறைய சின்ன கண்ட்ரிஸ் இருக்குது, பெரிய கண்ட்ரி இருக்குது. இந்த டென்யூரில் நல்ல ஒரு நட்புறவை கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பகை இருக்காங்க சுற்றி, சீனா உட்பட எல்லோரையுமே அந்த நட்பு வளையத்துக்குள்ளே இந்த டென்யூரில் கொண்டு வரலாம். கடைசியாக என்னுடைய ஆசை, இடி சிபிஐ இதெல்லாம் மிஸ்யூஸ் ஆகுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் லோக்பால் மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே இடி
சிபிஐ, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் நார்மல் மற்ற மினிஸ்டர்ஸ் கீழே வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லண்டன்லலாம் மெட்ரோபாலிட்டன் போலீஸு அவங்கெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்னாலும் அதை தட்டி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த இடி, சிபிஐ பொலிட்டிக்கல் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தனி ஆர்கனைசேஷன் ஆக்கி ரொம்ப இண்டிபெண்ட்டாக செயல்பட வச்சா இந்த டென்யூர் ரொம்பவே அந்த என்னென்னலாம் டவுட்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த டென்யூர் ஒரு கோல்டன் டென்யூராக ஆயிரும்ன்றது என்னுடைய எண்ணம். ஸோ அந்த மாதிரி தானேங்க காலங்காலமாக யாரெல்லாம் நம்ம ரொம்ப ரிமெம்பர் பண்ணுவோம். அக்பர் த கிரேட்னுவோம், அசோகர்னுவோம், ஜவஹர்லால் நேரு, அதுக்கு அடுத்து அடல் பிஹாரி வாஜ்பாய், டாக்டர் மன்மோகன் சிங். ஸோ அந்த லீக்ல இவரும் இருந்து ஒரு கோல்டன் ஈராவாக இந்த டென்யூர் இருந்தால் மோடி 3.0 நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இந்த மோடி 3.0ல? அதெல்லாம் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்க்குறேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு. அடுத்தது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.